எனதருமை மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தேசிய மகளிர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஓகேவா? தேசிய மகளிர் ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது 1990, சரி, 1990 உருவாக்கப்படுகிறது அந்த சட்டம். அந்த சட்டத்தின்படி ஜனவரி 31, அதாவது இன்றைய தினத்தில் ஜனவரி 31, 1992 அன்று தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. இந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். சரிங்களா? இந்த தலைவருக்கு பதவிக்காலம் பொதுவாக 3 ஆண்டுகள், தேவைப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் மத்திய அரசினால. ஓகேமா? அதே மாதிரி தற்போதைய மற்றும் 9வது தலைவராக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர்கள். இதுக்கு முன்னாடி 2018 இருந்து 2024 வரைக்கும் 2 டெனர்ல பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவியாக இருந்தவர் ரேகா சர்மா, அவங்க 8வது தலைவி. அவங்களுக்கு அடுத்துதான் 9வது தலைவியாக விஜயா கிஷோர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்திமா, தேசிய மகளிர் ஆணையம் 1992, அதற்கான சட்டம் 1990. முதல் தலைவி ஜெயந்தி பட்நாயக் அவர்கள், தற்போதைய மற்றும் 9வது தலைவி விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர்கள். இன்றைய பதிவிற்கான கேள்வி: தேசிய மகளிர் ஆணைய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தேசிய மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? முக்கியமான இன்னொரு கேள்வி, தற்போதைய மற்றும் 9வது தலைவி யார்? தேசிய மகளிர் ஆணையத்திற்கு யார் தலைவி அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியாமா?